Welcome to Suma's Cooking. இன்னைக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி வந்து இன்னொரு டைப்பில் பண்ண போதுங்க. இது வந்து எங்கள் பொண்ணு தான் பண்ணுறாங்க. இது வந்து மஷ்ரூம் வந்து ஒரு பேக்கெட் எடுத்துருக்குங்க, குடமிளகா ஒன்று, ஒரு கைப்பிடி வந்து பச்சை பட்டாணி, இதெல்லாம் எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்கங்க. மேரினேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அப்புறமா வந்து அரை ஸ்பூன் சில்லி பவுட்ரு, அரை ஸ்பூன் தனியா பவுடர், பெப்பர் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் வந்து ஒரு மீடியம் சைஸ் பழம் வந்து பிழிஞ்சு விட்டுருக்குதுங்க. இதை போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1/2 ஹவராக மேரினேஷனில் இருக்குங்க. இது வந்து நான் சொல்கிற அளவெல்லாம் வந்து இது 600 கிராம் அரிசி, 3 டம்ளர் அரிசி, பாஸ்மதி அரிசி. இதுக்கு வந்து தேவையான வெங்காயம் வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 வெங்காயம் 2 தக்காளி, சரிங்களா? இதுக்கப்புறம் இதில் எந்த காரமும் போட தேவையில்லைங்க. ஏற்கனவே இதில் இந்த பெப்பர் பவுட்ரு, சில்லி பவுட்ரு, 3 பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்குங்க. போட்டு எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ தாளிக்கும் போது பார்க்கலாங்க. இது எல்லாமே கலந்த பிரியாணிங்க. மஷ்ரூம், பன்னீர், அதுக்கப்புறம் குடமிளகா, பட்டாணி எல்லாம் மிக்சடு வெஜிடபிள் போட்டு பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், தாளிக்கிறதுக்கு தேவையான அந்த பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ வந்து இந்த பேன் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து தாளிக்கிற பொருள்லாம் போட்டுடலாம். இதுக்கப்புறம் வெங்காயம் போடணுங்க. வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் போட்டாச்சு. இது நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கணுங்க. இந்த பாருங்கள், ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுட்டு தக்காளியும் நல்லா மசிய வதங்கணுங்க. தக்காளி நல்லா மசிய வதங்கணும். இது மசிய வதங்கினதும் அதுக்கப்புறமா இந்த மேரினேட் பண்ணதை போட்டுடலாங்க. இதை பாருங்கள், எல்லா காயும் இருக்குது. இதை பாருங்கள், தக்காளி மசிய வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த மேரினேட் பண்ண காய்கறியெல்லாம் போட்டுடலாம். போட்டு வதக்கலாம். இதுவும் நல்லா வதக்கணுங்க. இந்த மேரினேஷன் பண்ணதெல்லாம் நல்லா வதக்கிட்ட உடனே அரிசியை போட்டு தண்ணி ஊற்றணும். இதை பாருங்கள், நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ எண்ணெய் பிரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாங்க. இங்கே வந்து இந்த பாஸ்மதி அரிசிக்கு 1க்கு 2 டம்ளர் ஊற்ற போகிறோங்க. இதை பாருங்கள், தண்ணி வந்து 1க்கு 2 டம்ளர் விட்டுருக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் விட போகுது. இந்த தண்ணி பாயில் ஆனதும் அரிசியை போட்டுக்கலாங்க. தண்ணி பாயில் ஆகுதுங்க. இப்போ அரிசி போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது வதக்கும் போதே 2 குழிக்கரண்டி தயிர் சேர்த்துருக்குங்க. நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். வதக்கும் போது 2 குழிக்கரண்டி தயிர் சேர்த்துருக்கு. இப்போ அரிசி போட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. இதை பாருங்கள், மஷ்ரூம், பட்டாணி, பன்னீர், குடமிளகா பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. எப்படி பொலன்னு இருக்குது பாருங்கள். இது வந்து ஹையில் வச்சுட்டு நல்லா கொதித்த உடனே சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணியாச்சுங்க. டம் போட்டது எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். அப்படியே மூடி வச்சுட்டு நிறுத்தியாச்சுங்க. எப்படி பாருங்கள், உதிரியாக இருக்குது. பிளேட்டில் வைக்கலாங்க. இப்போது பாருங்க, பிளேட்டில் வச்சாச்சுங்க. மஷ்ரூம், பன்னீர், பட்டாணி, குடமிளகா பிரியாணி, முட்டை கிரேவி, வெங்காய ரைத்தாங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. இது எங்கள் பொண்ணு பண்ண ரெசிபி. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.